Almost everything you need to know. ஹலோ நண்பா, மனுஷங்களா நாம நிறைய தப்புங்க பண்ணுவோம். அப்படி பண்ற ஒரு தப்பு தான் ஃபினான்சஸை பத்தி ரொம்ப காலமா கண்டுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஏஜ் டைம்ல வந்ததுக்கு அப்புறம் அடச்சே நான் மட்டும் இயர்லியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ எப்படி இருந்திருப்பேன், சே அப்பவே லேண்டை வாங்கியிருந்தோன்னா இப்போ இந்த வாடகை வீட்டில் கஷ்டப்பட வேண்டிய இருக்குமா, சே இதை பண்ணியிருக்கலாமே, சே அதை பண்ணியிருக்கலாமேன்னு நம்மளோட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்க்கு நம்மளே பிளேம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த மிஸ்டேக்ஸ்க்கு நம்ம ஓரளவுக்கு காரணமா இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம லைஃபோட சிச்சுவேஷனே நம்மளுக்கு ஒரு கூகுளி போட்ட மாதிரி நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம புவர் கரியர் சாய்ஸஸ் எடுத்திருக்கலாம், நமக்கு மேஜரா ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், நம்மளோட லைஃப்ல நம்மள பார்த்துட்டு இருந்த யாராவது ஒரு முக்கியமான பர்சன் இறந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனுஷனோட லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் நடந்து நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்னால இப்ப நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அந்த அளவுக்கு சரியா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நடந்த சில இவெண்ட்ஸை நம்மளால மாத்த முடியாம இருக்கலாம். சில பேர் அவங்களோட மிடில் ஏஜ்ல எனக்கு இப்ப இருக்கிற நாலேஜ் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யங்கா இருக்கும்போது தெரிஞ்சிருந்ததுன்னா என்னோட லைஃப் வித்தியாசமா இருந்திருக்குமேன்னு இந்த மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஈவன் இந்த புக்கோட ஆத்தர் டேவிட் பாக்கர் கூட அவரு $2,20,000 கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது எந்த அப்ரிசியேஷனையும் கொடுக்கலன்னு ஒரு $2,25,000 செல் பண்ணிட்டாரு. ஆனா அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அடுத்த 5-6 வருஷத்திலே அதோட வேல்யூ $7 லட்சம் ஆயிடுச்சான். அதை போய் வெறும் 5 வருஷத்துக்கு அப்புறம் வெறும் $5,000 ப்ராஃபிட்டுக்கு வித்தோமேன்னு அவருக்கு ஒரு ரிக்ரெட் இருந்துகிட்டே இருக்குதான். அதே மாதிரி இன்னொரு ஃபைனான்சியல் ரிக்ரெட்டா 1994ல ஃபர்ஸ்ட் டெல் கம்ப்யூட்டரை அவர் வாங்குறப்ப ஒரு $10,000 டெல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 2003லே அதோட வேல்யூ கிட்டத்தட்ட $1 மில்லியன் இருந்திருக்குமா. ஸோ இந்த மாதிரி ரிக்ரெட்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில எல்லாருக்குமே சில ஃபினான்ஷியல் ரிக்ரெட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நடந்து முடிஞ்சதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இல்லாம நம்மளால என்ன முடியுன்ற விஷயத்துல தான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லா இருக்கா, அந்த விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பெஸ்ட் வே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிக்கிறது தான் ஆத்தர் சொல்றாரு. நான் சின்ன வயசுல நிறைய பணம் சேர்த்திருக்கலாம், நான் அந்த வேலையை விடாம இருந்திருக்கலாம், நான் இந்த வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரிக்ரெட்ஸ் இருக்குதோ உங்க மைண்டை ஃப்ரீ ஆக்கி எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல கொட்டிடுங்க. இந்த பேப்பர்ல கொட்டிட்டு ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பேப்பரை பத்த வச்சு எரிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயம் உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்றாரு. ஒரு ப்ரூட்டல் ரியாலிட்டி என்னன்னா 90% ஆஃப் மனுஷங்க ப்ராப்ளம்ஸ் பணத்தால சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வெல்த் அக்குமுலேஷன் ஜேர்னில நீங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களாலையும் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ரிச் பர்சனா ஃபினிஷ் பண்ண முடியும். லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ரிச் பர்சனா ஃபினிஷ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஸ்டார்ட் லேட் ஃபினிஷ் ரிச் இந்த புக்ல இருந்து சில வேல்யூபிளான லெசன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க அந்த வேல்யூபிளான லெசன்ஸை இப்போ 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் த லாட்டே ஃபேக்டர். நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய காலம் உழைக்க போறோம். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கண்டிப்பா நல்லா சம்பாதிப்போம். ஆனா அந்த நல்லா சம்பாதிக்கிற ஸ்டேஜ்ல கூட பணத்தை மேனேஜ் பண்றதுக்கும் கம்மியா செலவு பண்றதுக்கும் நமக்கு தெரியலன்னு வைங்களேன். நம்மளோட குட் டைம்ஸை சரியா யூஸ் பண்ண முடியாம அந்த டைம் பீரியட்ல பண்ண மிஸ்டேக் ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு பேட் டைமா மாறிடும். ஸோ பணத்துக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து அதை சேவ் பண்ண கத்துக்கிற ஸ்கில் தான் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்ம லாட்டே ஃபேக்டர்ன்ற கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். லாட்டே ஃபேக்டர்ன்றது ஒன்னே இல்ல, ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்ல நம்ம பார்த்த மாதிரி அதே பேயிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான். ஆனா இதுல அந்த பேயிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்டை டெய்லி எப்படி பண்றதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆத்தர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. பேயிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ன்ற கான்செப்ட்னா என்னது, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது பால்காரன், டிவிக்காரன், ரெண்டுக்காரன், இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை, அதாவது உங்களோட ஃபியூச்சருக்காகன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணணும், இல்ல அதை மல்டிப்ளை பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் பேயிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஆனா இந்த லாட்டே ஃபேக்டர் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சேர்த்து வைக்க கஷ்டமா இருந்ததுன்னா டெய்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ற எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க டெய்லி பண்ற ஏதாவது ஒரு லக்ஸரி ஸ்பெண்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு சீப்பர் வெர்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணி அதை உங்களோட ஃபியூச்சருக்காக அலோகேட் பண்ண சொல்றாரு. யூசுவலா அமெரிக்கன்ஸ் அவங்க டெய்லி ஸ்பெண்டிங்கை மைண்ட்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதனால டெய்லி வேலைக்கு போகும்போது ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஒரு காஸ்ட்லியான ஸ்டார்பக்ஸ் லாட்டே காஃபியை டெய்லி சாப்பிட்டுட்டு போறாங்கன்னு, அப்புறம் அந்த ஸ்பெண்டிங்கை அவங்க மைண்ட்ஃபுல்லா பண்ணாததுனால அதுவே லாங் டேர்ம்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்டா வந்துரும்னு சொல்றாரு. இது இந்த மாதிரி காஃபியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் சும்மாவே ஸ்மோக் பண்ணுவாங்க, லேடிஸ்னா சில பேர் சும்மாவே பார்லருக்கு போவாங்க. டெய்லி ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்ல கூட நார்மலான ப்ராடக்டை வாங்கினா கூட முடிகிற வேலையை பிராண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னால அவங்களே அறியாம அதிகமா செலவு வைக்கிற ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு
இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் டெய்லி எக்ஸ்பென்சஸ் அனலைஸ் பண்ணி டெய்லி ஒரு 200 ரூபா வேஸ்டான ஐட்டம்ஸில் செலவு பண்ணுறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். எப்படியா இருந்தாலும் அதை செலவு தான் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ காலம். அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக டெய்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகி உங்கள் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்காக அலோகேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வந்தீங்கன்னா அது பேலன்ஸ் இருக்க உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப் டைமில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். ஏன்னா ஒரு மனுஷனா நம்மளோட லைஃப் வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற விஷயங்களால தான் உருவாகுது. ஸோ நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸில் ஒரு சின்ன சேஞ்சை பண்ணுறது மூலமாக, அதுவும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது மூலமாக, ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கூட இல்லை, ஆனால் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது உண்மையிலேயே உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சை கொண்டு வந்திருக்கும். ஸோ லாட்டே ஃபேக்டரை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி ஃபினான்ஷியல் ஆப்டிமைசேஷன் ஃபார் லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ். நம்பர் 2, யூஸ் த பவர் ஆஃப் ஆட்டோமேஷன். ஆத்தர் டேவிட் பாக் வந்து பட்ஜெட் பண்ணுறது யூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாரு. நிறைய பேர் பட்ஜெட் பண்ண ட்ரை பண்ணி 1 or 2 months கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துடுச்சுன்னா திரும்ப அவங்களோட ப்ரீவியஸ் ரொட்டீனுக்கு இல்லை நார்மல் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதனால இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பட்ஜெட்டிங் டாக்டிக்ஸை மாற்றிக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா டெய்லியும் கண்ணு முன்னாடி வர 3000 அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜ் எல்லாத்தையும் டாச் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட பணத்தை ஸ்பெண்டிங், சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அப்போ என்னதான் பண்றதுன்னு கேட்குறீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபாலோ பண்ற சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா வித் ஹோல்டிங் டேக்ஸ் சிஸ்டம். இன்கேஸ் நீங்க ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பாக உங்க கிளைண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட்ஸை முடிச்சுட்டு இன்வாய்ஸ் அனுப்புறப்ப அவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ்ஸாக டிடெக்ட் ஆகி அப்புறம் தான் பேமெண்ட் கிடைக்கும். இதை பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். நம்ம ஏர்ன் பண்ற அமௌண்ட்டும் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதனால உண்மையிலேயே நம்ம டாக்ஸபிள் பிராக்கெட்ல வரலன்னா டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி நம்மளால அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும். அப்படி அந்த டாக்ஸபிள் இன்கம் பிராக்கெட்ல தான் வரும்னா கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி அந்த டாக்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இவங்க மனுஷங்களோட டிசிப்ளினில் நம்பாம பேமெண்ட் கிடைக்கும் போதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் அவங்களோட டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே நம்மளும் நமக்கு பேமெண்ட் வரும்போதெல்லாம், அதாவது சேலரி வரும்போதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அலோகேட் பண்ற இடத்துல அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு மேண்டேட்டை போட்டு வச்சிடணும். டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணிடணும். ஏன்னா மனுஷங்களா நம்மளோட டிசிப்ளினை நம்ம நம்ப முடியாது. ஆனா டெக்னாலஜி இது எதையுமே பார்க்காது. அதுக்கு செட் பண்ண ரூல்ஸை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ மந்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷனை செட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த டிசிப்ளினை வர வச்சுக்கோங்க. நம்பர் 3, ஹேவ் அ சேஃப்டி நெட். நம்ம ஃபினான்ஷியல் ஜேர்னியை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு பணத்தை அதிகமாக சேவ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ யங் ஏஜில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களோட ஃபிக்ஸ்டு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி கேள்வியே பட்டது இல்லைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த வீடியோவை பாருங்கள். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் கைடை கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீடியோட கான்டெக்ட்ல நீங்கள் இப்போ மிடில் ஏஜ் வந்துட்டதுனால உங்கள் கெரியர்லையும் லேட்டர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு இந்த மாதிரி கோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம்ஸ் திரும்ப கிடைக்காதது உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி, அதே நேரத்தில் நம்மளை இன்சூரன்ஸ் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னதை கன்சிடரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்தியாவில் அந்த மாதிரி என்ன பிளான்ஸ் இருக்குன்னு தேடி பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளானை பற்றி தேடி பார்ப்போம். ரேண்டமாக ஏதாவது ஒரு வெப்சைட்டை செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன். இவங்க சொல்கிற இந்த கேரண்டீடு சேவிங்ஸ் பிளானில் அப் டு 7.5% ரிட்டர்ன்ஸ் தராங்களாம். எஃப்டி மாதிரி இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் வருமா. ஏடிசி செக்ஷன் படி கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் கிடைக்குமா. சும்மா எந்த அளவுக்கு கவரேஜ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கறதுக்கு நான் ரேண்டமாக ராகுல்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 43 வயசு ஆகிற மாதிரி 1918 ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்ப்போம். இதில் காட்டுற மாதிரி பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு 10,000 மந்த்லி கட்டணும்னா டோட்டலாக 6 lakhs கட்டுவோம். 10 வருஷத்துல இந்த பாலிசி மெச்சூர் ஆகிடும். அந்த 10 வருஷம் முடிகிற வரைக்கும் நமக்கு லைஃப் கவரும் கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிளுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக 10.3 lakhs கிடைக்குது. ஸோ நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸோட கிடைச்சிருது. ஒரு டீசென்டான லைஃப் கவரும் கிடைக்குது. ஃபினான்ஷியல் ஜேர்னியை லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு உங்க பணம் திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி நெட் தேவைப்படுதுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பிளானை கன்சிடர் பண்ணலாம். நீங்க இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்க ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4, ஸ்டார்ட் ஆப்டிமைசிங் யுவர் ஸ்பெண்டிங் யூசிங் கேஷ். ஆத்தர் வந்து இந்த சாப்டர்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பத்தி நமக்கு இங்க புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பர்டிகுலரா கிரெடிட் கார்ட்ஸை அவாய்ட் பண்ண சொல்றாரு. அந்த காலத்துலலாம் கிரெடிட் கார்டு இருக்கிறது ஒரு
ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார்டை வச்சு கடன் வாங்குறது கூலான விஷயம்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டு கேம்ல என்டர் ஆகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கிரெடிட் கார்டு கிடைக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு ஆக்சஸை எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி மாத்திட்டாங்க. இதனால நார்மல் பீப்புள் எல்லாருமே ஒரு கடனோட சுத்திட்டு இருக்கணும். அந்த வாங்குற கடனை நீங்க கட்டாம அதுல காட்டுற மினிமம் பேமெண்ட்ஸை மட்டும் கட்டிக்கிட்டே இருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ற ஒரு சூப்பரான கஸ்டமரா நீங்க மாறணும். கடைசி வரைக்கும் அந்த மினிமம் அமௌண்ட் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கடன் முடிஞ்ச மாதிரி தெரியாது. அதுவும் மிடில் ஏஜ் காலத்துலலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளான நல்ல இன்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் வேணுமா சார், கிரெடிட் கார்டு வேணுமா சார்னு உங்களுக்கு எப்பயுமே இந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஏதாவது கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆத்தர் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு கடன் வாங்கலாம், ஆனா பணக்காரனா தெரியறதுக்கு கடன் வாங்க கூடாதுன்னு புக்ல இங்க ஒரு பஞ்ச் லைனை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது பிசினஸ் பண்ணி உங்க இன்கமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்ல கடன் வாங்கி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க நெட்வொர்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றது ஓகே, அது ஓரளவுக்கு குட் டெட் தான். ஆனா பணக்காரனா தெரியறதுக்கு கடன் வாங்குறோம்னா நம்ம ஏழை ஆகிறது கேரண்டீடான விஷயம்னு சொல்றாரு. ஆல்ரெடி குழிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா இன்னும் தோண்டிக்கிட்டே போகாதீங்கன்னு சொல்றாரு. உங்களால கம்ப்ளீட்டா கேஷ் கொடுத்து வாங்க முடியும்னா அந்த பொருளை மட்டும் வாங்குங்கன்னு சொல்றாரு. மத்தது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத பொருள் தான் சொல்றாரு. முன்னாடி எப்படி லாட்டே ஃபேக்டர்ல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆட்டோமேட் பண்ண சொல்லியிருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களுக்கெல்லாம் ஆட்டோ பேவை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களே அறியாம நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு அந்த விஷயம் இனிமே தேவைப்படுதா இல்லையானே தெரியாம பேமெண்ட்ஸை மட்டும் ரொம்ப சரியா பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. ஏதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு இன்னும் பே பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கவனிங்க. மோஸ்டா டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கேஷை யூஸ் பண்ண பாருங்க. இல்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னா இந்த ஆப்ஸ்லாம் கார்டோட இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்காதீங்க. எப்பயுமே ஸ்பெண்டிங்ல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உண்மையிலே ஒரு பொருள் தேவைப்பட்டதுன்னா கார்டை எடுத்து அதுல இருக்க நம்பர்லாம் என்டர் பண்ணி புதுசா ஓடிபியை ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ற மாதிரி ஸ்பெண்டிங்ல ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்குங்க. கார்டை சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் 2 டேப் பண்ணா பேமெண்ட் முடிஞ்சிடும்ன்ற விஷயம் கூட உங்களை அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ஸோ கேஷை யூஸ் பண்ண பாருங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிக்ஷனை கொண்டு வர பாருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு பே பண்ணிட்டு இருக்கீங்களான்னு ஒரு தடவை உங்க கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 5, பிளான் யோர் டேக்ஸ் ப்ராப்பர்லி. நீங்கள் ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷனோட பார்ட்டில் நீங்கள் வருவீங்க. உங்களோட இன்கமும் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டாக்ஸபிள் இன்கம் கேட்டகரியில் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ அதிகமாக டேக்ஸை பே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் அதே நேரத்தில் அந்த பணத்தை ஒரு யூஸ்ஃபுல்லான மீனிங்ஃபுல்லான இடத்துல ஸ்பெண்ட் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கண்ட்ரியோட டேக்ஸ் சிஸ்டம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 80C 80D இல்லை ஏதாவது டொனேஷன் பண்ணீங்கன்னா 80G இல்ல உங்க உடம்புல ஏதாவது டிசபிலிட்டி இருந்தா 80Uன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து இந்த செக்ஷன் 80க்கு கீழே நமக்கு கிடைக்குது. இதுல இந்த 80C அண்ட் 80D தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா 80Cல நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த சேஃப்டி நெட்ல நம்ம கவர் பண்ற இன்சூரன்சஸ்க்குலாம் இந்த 80Cல 1.5 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு ஏதாவது கவர் எடுக்கிறீங்கன்னா, இல்ல உங்க அப்பா அம்மா ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்றீங்கன்னா அது எல்லாமே இந்த 80D செக்ஷன்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ 80D 80DD அண்ட் 80DDB செக்ஷன்ஸ்லாம் என்னென்ன டீட்டெயிலாக பார்த்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்க டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கோங்க. 80C செக்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டு சரியான வழியில டாக்ஸை சேவ் பண்ண பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தேவைங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, கிரியேட் அ போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நிறைய பேர் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஜேர்னியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி பணக்காரனா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஃபேன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய இருக்கும். கரெக்டான டைமில் பை பண்ணி கரெக்டான டைமில் செல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ஆக்டிவாக மேனேஜ் பண்ண வேண்டிய இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரியல் வேர்ல்டில் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுற போர்ட்ஃபோலியோஸ் வந்து அந்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதே கிடையாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா மார்க்கெட்டை டைம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்றத மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு கவர போகுது, நாளைக்கு கவர போகுது, ஐயோ இது நடக்குது, ஐயோ அது நடக்குதுன்னு உங்களை பயமுத்திக்கிட்டே இருக்கிற ஃபினான்ஷியல் நியூஸ் எல்லாம் பார்க்காம, அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து மனிப்புலேட் ஆகாம சிம்பிளான போரிங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. மிடில் ஏஜ்டு பீப்புளுக்கு அந்த போரிங்கான ஃபினான்ஷியல் பிளானோட பேரை த பெர்ஃபெக்ட் பைன்னு வச்சிருக்காரு. இந்த பெர்ஃபெக்ட் பைல நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணணும். இதை புரிஞ்சுக்க ஜஸ்ட்
ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க. அதை 3 ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட், ஒரு பக்கம் ஸ்டாக்ஸ், ஒரு பக்கம் பாண்ட்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலமாக, அதாவது இந்த போரிங்கான பர்ஃபெக்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம டைவர்சிஃபிகேஷனும் பண்ணிடுறோம். அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அதிகமாக பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் இருக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஃபிசிக்கல் ஹவுசஸ் இல்லை ரீட்ஸ் மூலமாக இந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுனால ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால யங் பீப்புள் மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. வயசாகிட்டே போகும்போது கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் இல்லாமல் ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் பாண்ட்ஸில் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்து நம்ம இங்கே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை எடுக்கிறோம். இது சிம்பிளாக போரிங்காக தெரிஞ்சாலும் உண்மையிலே எஃபெக்டிவாக இருக்கும். நம்பர் 7, பிகம் அ குட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். கடைசியாக இந்த புக்கில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான லெசன் என்னன்னா, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ரிச் ஆகிறதுக்கு உங்களால் பண்ணக்கூடிய இருக்கிறதுலே பெஸ்ட் வழி என்னன்னா உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வரைக்கும் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலன்றதை ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கலன்றதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களே சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும். அது என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மையிலேயே அந்த கம்பெனிக்காக ஏதாவது உதவி பண்ணணும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்றீங்களா, இல்ல கொடுத்த வேலையை செய்யறோம்னு சொல்லி எதுவுமே பண்ணாம அப்படியே பிளெண்ட் ஆகுறீங்களா? நீங்க அந்த கம்பெனியை விட்டு போனா அது உங்களுக்கு இன்னும் உதவி பண்ணுமா, இல்ல அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? நீங்க உண்மையிலேயே உங்க வேலை செய்யற கம்பெனிக்காக மோட்டிவேட்டடா இருக்கிறீங்களா, இல்ல ஜஸ்ட் ஒரு வேலைன்னு செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்களையே கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்குமே உண்மையா கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபினான்ஷியல் கெயின் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம கம்பெனிக்காக என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிங்க. இது எம்ப்ளாயிஸா வேலை செய்யறவங்களுக்கு. இன்கேஸ் நீங்க இன்னொரு வழியில இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல பண்ற மாதிரி ஒயிட் போர்ட் அனிமேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல சைக்காலஜி ஆஃப் மணி, ரிச் டாட் புவர் டாட் மாதிரி புக்ஸோட டீடைல் சம்மரிஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து நம்மளோட கோர்ஸோட வெப்சைட்டை விசிட் பண்ணி ஏஐ பண்டில் பேக்கேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா ஹாஃப் பிரைஸ்ல எங்களோட கோர்ஸ் அண்ட் டீடைல் புக் சம்மரிஸை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா ஒரு வேல்யூபிளான ஸ்கில்ல உங்களோட லைஃப்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல இந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிறது மூலமா கொஞ்சம் பணத்தை ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு சில வழிகள் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஏரியால ஏதாவது ஒரு ப்ரூவன் பிசினஸ் மாடலோட பிரான்ச்சைசிஸை வாங்கி நடத்தி பாருங்க. வீக்கெண்ட்ல ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரா இல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா ஆக பாருங்க. வீக்கெண்ட்ல சில ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து டிரான்சாக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்றது மூலமா இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்க. இதெல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ற வழி. இந்த புக்ல இருந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான அட்வைஸ் என்னன்னா, நீங்க ஃபினான்ஷியல் ஜேர்னியை லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க பசங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஸ்டார்ட் லேட் அண்ட் ஃபினிஷ் ரிச் ரூட்டை எடுத்திருந்தாலும் அவங்கள ஸ்டார்ட் யங் அண்ட் ஃபினிஷ் ரிச் ரூட்டை எடுக்க வைக்க உங்களால என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எஜுகேஷனை யங் ஏஜ்ல இருந்தே கொடுக்க பாருங்க. நீங்க பண்ண தப்புங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட நாலேஜை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் நீங்க அவங்களோட லைஃப்ல ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பண்ற மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் பண்ற ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நீங்க அடிபட்டு கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களோட பசங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அந்த நாலேஜ் இந்த ஜென்ரேஷன்ல உங்களுக்கு லேட்டா ஹெல்ப் பண்ணாலும் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு சீக்கிரமா ஹெல்ப் பண்ணி அவங்களோட லைஃபை நிம்மதியா லீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஸ்டார்ட் லேட் அண்ட் ஃபினிஷ் ரிச் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்களும் படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. நாங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேஃப்டி நெட் இந்த எல்லா விஷயங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.